ஹலோ சன்ஷைன், யூகேல இங்கே ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்தாச்சு. ஸோ என் குழந்தைங்கள்லாம் எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. நான் அவங்கள வச்சுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணணுன்னு நான் காலைல ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டேன். நான் எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக ஒர்க் லைஃப் பேலன்ஸை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ எனக்கு ஒர்க் தனி, வீட்டில் ஃபேமிலி தனி தான். ஸோ எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகணும். பாருங்கள், நான் ப்ரோக்கலி பண்ணுறேன். ப்ரோக்கலி இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இன்றைக்கி. ஸோ ப்ரோக்கலி பொரியலும் அதுக்கப்புறம் ஸ்பினச் ஆம்லேட்டும் தான் எங்களுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் பண்ணுறோம். எல்லாருக்குமே எங்கள் ப்ரோக்கலி பிடிக்கும். நிறைய பேர் ப்ரோக்கலியில் பாருங்கள் அந்த தண்டெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அதை தூக்கி போடாதீங்க. நான் ப்ரோக்கலியோடு சேர்த்து அந்த தண்டும் தான் சமைப்பேன். அதில் தான் ரொம்பவே ஹெல்த்தி ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதோடு சேர்த்து குக் பண்ணுங்கள். குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸில் ப்ரோக்கலி குக் ஆகிடும். டக்குன்னு நீங்கள் போட்டு எனக்கு இந்த ரெசிபிலாம் மேக்ஸிமம் நான் 30 மினிட்ஸ்க்குள்ளார தான் நான் லஞ்ச் எதுனாலும் நான் சமைப்பேன். ரொம்ப ஓவர் குக்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் ஓரளவு கொஞ்சம் பேலன்சிங்காக தான் குக் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் ப்ரோக்கலி கூட வெறும் அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது. சாப்பாடு கூட கொஞ்சம் நான் சிக் கொஞ்சம் ப்ரோட்டீனுக்காக சிக் பீஸ் சேர்த்துப்பேன். சேர்த்து பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பாடு போட்டு அப்படியே லைட்டாக தொக்கு மாதிரி இருக்கும், போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சமையல் முடிச்சுட்டு குழந்தைங்கள போயிட்டு ஒரு பார்க் பக்கத்தில் தான் இருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்க் கூட்டிகிட்டு போவோம். எனக்கு கொஞ்சம் நேரம் பார்க்கில் விளையாட விட்டுட்டா நான் ராயன் திரும்ப ஒரு நல்லா டயர்டாகிடுவான். கொஞ்சம் நல்லா வீட்டில் தூங்குவான். 2-3 ஹவர்ஸ் நான் திரும்ப ஒர்க் பண்ணலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் டயர்டாக்கி விடுவேன். எவ்வளோ விளையாடுறாங்களோ அவ்வளோ டயர்டாகிடுவாங்க. கொஞ்சம் நல்லா நாப் டைம் மத்தியானம் நல்லா எடுப்பாங்க. கொஞ்சம் நேரம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து லஞ்ச் சாப்பிட வச்சுட்டு அப்படியே ராயனை தூங்க வச்சேன்னா 2-3 ஹவர்ஸ் தூங்குவான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நான் வேலை செய்யலாம். நானும் மணிராமன் குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுக்கறதுல ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். டெய்லி ஒரு 2-3 ஹவர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் உண்டு. ரியாக்குன்னா ஒரு 2 ஹவர்ஸ் அவை தான் மூவி பார்க்கணுன்னா பார்க்கலாம். 1 ஹவர் அவளுடைய டேப்லெட்டில் விளையாடலாம். மற்றபடி மற்றது ஏதாவது நான் ஆக்டிவிட்டீஸ் வீட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பினச் ஆம்லேட் போட்டேன். வீட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு பாருங்கள், அவள் ஏதாவது டாய்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி ஏதாவது டாய்ஸ் அதை வாங்கி கொடுத்தா அதை ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருப்பாள். நம்மள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாள். அவளுக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்காக அதை ஒர்க் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பாட்டு பண்ணிகிட்டு இருப்பாள். Call him soon. You're trying to do this, Ria, Papa? Yeah, there's no yellow, so it will dry out and turn into yellow clay. அதான் எங்களோட லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ராயனை தூங்க வச்சுட்டு நானும் அப்படியே என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நாங்கள் பாருங்கள், இந்தியாவிலேருந்து தான் இந்த தொட்டில் ஸ்ப்ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நாங்கள் கேக் தான் பண்ண போகிறோம். அதுவும் விக்டோரியன் ஸ்பஞ்ச் கேக் பண்ண போகிறோம். ரியாவோட ஃபேவரட் அது. ஹாலிடேஸ் அப்போ கண்டிப்பாக அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு நாளாவது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பேக் பண்ணிவிடுவோம். ரியாவுக்கு பேக் பண்ணணுன்னா ரொம்ப பிடிக்கும் என்னோட. ஸோ அவளே தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போடணும் அப்படி சொல்லி போட்டுட்ருப்பா.
தெரியலனா. Ria, stop doing that. It tastes the yellow sugar. Okay, இப்போ plain flour சொல்லலாமா? இங்க பாத்தீங்களா, இது plain flour. UK ல இருந்தீங்கன்னா plain flourனா வெறும் கோதுமை மாவு தான். இதே செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர்னு இருக்கும், அதுல வந்து வெறும் கோதுமை மாவு கிடையாது, கோதுமை மாவு ப்ளஸ் பேக்கிங் சோடாவும் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர். நீங்கள் அப்படியே செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் மட்டும் போடலாம். பேக்கிங் கேக் பண்ணுற மாதிரினா, அதாவது ஒயிட் கேக்குக்கு நான் சொல்கிறேன், விக்டோரியா ஸ்பஞ்சுக்கு. இப்போ நான் என்கிட்ட செல்ஃப் ரைசிங் இல்லை, நான் பிளெயின் ஃப்ளோர் போடுறதுனால நான் இது ரெண்டுமே கேக்குக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது ரெண்டும் நான் போட போகிறேன். You're going to put 2 whole cup of flour. That's yeah. அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் பால் விட்டுக்கோங்க, கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா, ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படியே பேக்கிங் ட்ரேயில் போட்டுட்டு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கேக் ரெடி. கேக் மிக்ஸ்சர் ரெடி. நம்ம இதை அப்படியே எடுத்து அவனில் வைக்கணும். அவனில் நான் 170 டிகிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி 1 hour. ரியா நம்ம கேக் பண்ண அந்த இடத்தெல்லாம் டைடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. அவ்வளோதான், கேக்கும் டின்னரும் உள்ள அவனில் ரெடி ஆகிட்டுருக்கு. நாங்கள் வெளியில் கார்டனில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு தண்ணி ஊற்றுனா தண்ணி ஊற்றிட்டு அப்படியே உள்ளார போயிட்டு விளையாடுவோம். கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு டின்னர் முடிச்சிடுவோம். நாங்கள் 7 o'clock டின்னர் சாப்பிட்ருவோம். அவ்வளோ எப்போவுமே எங்களோட டின்னர் இன்றைக்கி பேக்டு பொட்டேட்டோ சாலட், அதுக்கப்புறம் சாசேஜஸ் தான். ரெடியான கேக்கில் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ஜாமும் கொஞ்சம் பட்டர் க்ரீம் ஐசிங்கும் போட்டுட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வச்சுட்டா அவ்வளோதான், கேக் ரெடி. அவ்வளோதான், பண்ண கேக்கை ஜாலியாக சாப்பிட்டுட்டு 8:30க்கெலாம் ரியாவும் ராயனும் பெட்டுக்கு போயிடுவாங்க. 4 மணி நேரம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 10 o'clock நாங்களும் பெட்டுக்கு தூங்க போயிடுவோம். பை ஃபார் நவ்.